ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் ஆண்டனி அண்ட் பிளாக்ஸ் மூலமாக உங்கள் சந்திப்பில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஈஸ்டர் அன்னைக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம ஆண்ட்ராய்ட் பிளாக்ஸோடைய ஃபர்ஸ்ட் ஹோட்டல் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். அதுவும் பர்டிகுலராக பாண்டியாஸுக்கு நான் வந்திருக்கேன். பிகாஸ் இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஹோட்டல், எங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ். பிகாஸ் எனக்கு ஒரு 10 வயசுல இருந்தே இந்த ஹோட்டல் எனக்கு இந்த ஹோட்டலோட ஃபுட்டு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதனால எத்தனையோ ஹோட்டல்ஸ் இருந்தோம், நிறைய இப்போ இந்த நம்ம வ்ளாக்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த குறிப்பிட்ட டைம்ல நிறைய ஹோட்டல்ஸ் போயிருக்கோம். ஆனால் இந்த ஹோட்டலில் தான் நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணணுன்ட்டு பர்டிகுலராக நேற்று பெர்மிஷன் வாங்கி இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷலு, இதில் முக்கியமாக நம்ம என்ன ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க ஹோட்டலுக்குள்ளே போகலாம். உள்ள வந்தாச்சு. ஆம்பியன்ஸ் பக்காவாக இருக்குது. மொத்தம் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் மெட்ராஸில் மொத்தம் 1 2 3 4 4 பாண்டியாஸ் இருக்குது. அதில் மகாராணியில் இருக்கிற பாண்டியாஸ் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது. கிட்டத்தட்ட அது ஓப்பன் பண்ணி ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். பயங்கர ஃபேமஸான ஹோட்டல். அது சின்ன ஹோட்டல் தான், ஆனால் அவங்க கொடுக்குற ஃபுட்டு ஜஸ்ட் அண்ட் அமேசிங் ஃபுட்டு. அதான் நாங்கள்லாம் வந்து இந்த நார்த் மெட்ராஸில் இருக்கிற எல்லாரும் மோஸ்ட்டாக வந்து பாண்டியாஸ் பிரியாணிக்கு நாங்கள் அடிமை ஆக்சுவலி. ஸோ அதனால தான் இந்த பிரியாணி நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு என்னோடய வ்ளாக்ஸில் போடணுன்ட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தண்டைப்பட் பிரான்ச். எங்களுக்கு ராயபுரமில் ஒரு பிரான்ச் இருக்குது, மகாராணியில் ஒரு பிரான்ச் இருக்குது, தண்டைப்பட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது, டோல்கேட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது. நார்த் மெட்ராஸில் இல்லாமல் இவங்களுக்கு வடவழியில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்திருக்கிறது இவங்க புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 months ஆச்சு. இந்த பிரான்ச்சுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த பிரான்ச்சில் இருந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணது இன்னொன்று ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ இவங்க மெனு எங்களுக்கு கிடச்சிச்சு. இவங்க மெனுவில் என்னென்ன இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாண்டியாஸ் மெனு இவங்க இதில் பார்த்தீங்கன்னா அரேபியன் ஃபுட்ஸ் இருக்குது, கிரில் இருக்குது, சூப்ஸ் இருக்குது, தந்தூர் இருக்குது, ப்ரெட்ஸ் இருக்குது, ஸ்டார்டர்ஸ் இருக்குது, மீல்ஸ் இருக்குது, பிரியாணி, மீல்ஸோட சைடு மீல்ஸ், கரீஸ் இருக்குது, எக் வெரைட்டிஸ் இருக்குது, ஃப்ரைட் நூடுல்ஸ் இருக்குது, ரைஸ் இருக்குது, சைனீஸ் ஐட்டம் இருக்குது, டிஃபன் இருக்குது. ஸோ இதை மற்றவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ட்டு தான் இந்த விலாகு. ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ண போகிறோன்றதை நான் சொல்லிடுறேன். எங்களோட மட்டன் பிரியாணி ஆசம், அமேசிங்காக இருக்கும். அமேசிங் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இவங்களோட நான் வித் லாஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது இவங்க வந்து நல்லியில் ஒரு மேட்ரு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை நான் ஆர்டர் பண்ண போகிறேன். அண்ட் சிக்கன், அதாவது சிக்கன் கிரில்லில் அவங்க வந்து ஒரு கிரேவி டைப்பில் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதையும் நான் ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல்ன்றது நான் ஒவ்வொன்றா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான கேசரி கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது, டியூட்டி ஃபுட்டிலாம் போட்டு அட்டாசமாக இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண அல்ஃபஹாம் சிக்கன் வந்துடுச்சு. ஓகே, இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அல்ஃபஹாம் சிக்கன் இப்போ இந்த மயோனஸு ப்ளஸ் கொஞ்சம் ஆனியன், ஸ்பைசினஸ் சுத்தமாக இல்லை. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. சிக்கன் ரியல் ரொம்ப டெண்டராக இருக்குது. அண்ட் காரம் இல்லை. தந்தூரியில் சம்டைம்ஸ் லைட்டாக காரம் இருக்கும், காரமே இல்லை. சின்ன பசங்க கூட ரொம்ப நல்லா சாப்பிடலாம். ஏன்னா நான் எப்பவுமே சாப்பிடும்போது சின்ன பிள்ளைங்க ரொம்ப கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் காரம் வச்சுக்கலாம் அந்த ஃபுட்டு இறங்காது. ஆனால் எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாகவே வந்து கம்மியான காரம் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால் இது சூப்பராக இருக்குது. அல்ஃபாம் சிக்கன் மஸ்ட் ட்ரை. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண இதுதான் வந்து பாண்டிஸோட ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. அதாவது ட்ரை இல்லை, இது கிரேவி. நானும் ஆர்டர் பண்ணிக்கிறதுனால இது பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெசன்டேஷனு அல்லுது வருங்க. ஸோ அமேசிங்காக இருக்குது, அமேசிங். அண்ட் இது வந்து அவங்களுடைய மட்டன் நல்லி ரோஸ்ட்டு, அதாவது லெக் ரோஸ்ட்டு. இதுவும் சூப்பராக இருக்கும். இதுவும் கொஞ்சம் கிரேவியாக தான் வாங்கியிருக்கேன்.
பார்க்கும்போது டெம்ட் ஆகுது. சாரி, கொஞ்சம் ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிறேன் இப்போவே. செம. இது அவங்க மட்டன் பிரியாணி, இது அவங்க சிக்கன் பிரியாணி. ஆனால் இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் யார் தெரியுமா? இங்கே பாருங்கள், இவன் தான். சும்மா அந்த பிரியாணியில் இவனை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். வெறுமனே பிரியாணி சாப்பிடக்கூடாது, இவனை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சும்மா இங்கே வரும்போது டேஸ்ட்டு தாறுமாற அள்ளும். மஸ்ட் ட்ரைங்க அது, நான் நிச்சயமாக சொல்கிறது மஸ்ட் ட்ரை. ஓகே, ஸோ அப்படியே மட்டன் பிரியாணி ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு, அவனை தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஓகே, அப்படியே ஒரு மட்டன் பீஸ் எடுத்து கொஞ்சம் பிரியாணியை கொட்டிக்கிட்டு பேலன்ஸாக பாஸ் பண்ணிடணும். பாவம் பசங்க ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஓகே ஓகே இப்போது நான் சொன்னது போல் இவனை மட்டும் போட்டு சாப்பிடக்கூடாது. மெயினாக இவனை ஊற்றணும். இவனை அப்படியே ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி, ஓகே, கொஞ்சம் ஆனியன் பச்சடி வச்சு, மட்டனை வச்சு, இந்த பிரியாணிக்கு நான் அடிமை. அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக எல்லா பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேல் ஆரஞ்சில் தான் இருக்கும். அது வந்து பாய் வீட்டு ஸ்டைலு. ஆனால் இது வந்து சம்திங் ஐ திங்க் ஃப்ரம் மதுரை ஸ்டைல்னு நினைக்கிறேன். எப்போவுமே இவங்ககிட்ட பிரியாணி இந்த பேல் எல்லோ கலர் தான் கிடைக்கும். அது ஒரு மாதிரி வித்தியாசமான மசாலா அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த ஸ்டைல் பிரியாணி மோஸ்ட்டாக நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது. மேபி நீங்கள் மதுரை சைடு போனால் கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே டேஸ்ட் பண்ணலாம். வாவ், அப்படியே அந்த மட்டன் ஃப்ளேவரு அப்படியே அள்ளுதுங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே அல்ஃபாம் சிக்கனையும் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி வச்சு தயிர் பச்சடி வச்சு நம்ம மச்சான் சால்னா ஊற்றி அப்படியே போட்டு இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, அப்புறம் முதல்ல லெக் பீஸு. ஓகே, அண்ட் கொஞ்சம் இந்த சைடு நான் போட்டுக்கிறேன். ஓகே, அது மட்டன் பிரியாணி இருக்குது அந்த சைடு, கொஞ்சம் போட்டுக்கிட்டு பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் என்னென்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாகும். அது எனக்கு யூஸ்வலாக தெரியும். சிக்கன் பிரியாணி பயமாக உள்ளது, ஆனால் மட்டன் ஃப்ளேவருக்கு வராது. ஏன்னா மட்டன் ஆல்வேஸ் மாஸ்டில். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப மட்டன் பிரியர்லாம் கிடையாது. ஆனால் பிரியாணியை போட்ட மட்டன் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். அதனால் இந்த மாதிரி பிரியாணி, அதுவும் பாண்டியாஸ் பிரியாணி இருக்கிற மட்டன் அண்ட் மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எனக்கு. ஜஸ்ட் வாவ். மேஷப். இப்போது நம்ம நான் டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நானுக்கு இந்த கார்லிக் நானுக்கு நம்ம 2 கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பாண்டியா ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி வாங்கியிருக்கோம். இன்னொன்று வந்து வெயிட்டான நம்ம நல்லி. ஓகே, ஸோ முதல்ல நான் நல்லி கிரேவி வச்சு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வச்சு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த நல்லி கிரேவியை டேஸ்ட் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் வாங்கின அந்த நல்லி மட்டன் பாருங்கள், அப்படியே தனித்தனியாக வருது பாருங்கள், பக்காவா. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வாங்கின கார்லிக் நானோட இந்த கிரேவியும் சூப்பராக இருக்குது. செட்டிநாடு ஸ்டைலில் இருக்குது. அண்ட் மட்டனும் செம்ம டெண்டர். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்ட ஒவ்வொரு ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம ஆபாலோட ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஐயோ இது பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். மேட்ரு முடிச்சிடுவோமா? யா, இப்போது நம்ம ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. டெசர்ட்டுக்கு நம்ம வந்து ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஆஸ் யூஷுவல் தான், எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி தான். இப்போ ஃபலூடா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி, ஐஸ்கிரீம்ஸு, அந்த சப்ஜா சீட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இதையும் டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் சந்தோஷமாக. இது சூப்பர் ஈஸ்டரு. ஸோ எல்லோரும் ஈஸ்டருங்களை கொண்டாடுறதுன்னு நம்புகிறேன்.
ஸோ என்னுடைய சார்பாகவும் என்னுடைய ஃபேமிலி சார்பாகவும் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர் ஃபார் ஆல். தேங்க்யூ.